வணக்கம். இன்னைக்கு பார்க்க இருக்க பாடம் வந்து ஐசிஐசி கிளாஸ் 8th கெமிஸ்ட்ரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி என்ன ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னா கிரீக்லேருந்து வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா இன்டிவிசபிள் அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அணு அமைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இந்த மூணை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அட்டாமிக் மாடல்ஸ் ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் அண்ட் போர், டெஃபினைட் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், போர் பெர்ரே ஸ்கீம், எலக்ட்ரோ கான்ஃபிகரேஷன், வேலன்சி எலக்ட்ரான்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், இதெல்லாம் தான் நம்ம இந்த வகுப்பில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் டால்டன் தியரி. டால்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1808 1808 டால்டன் வந்து என்ன பண்றாருன்னா இந்த தியரியை வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் அட்டாமிக் தியரி அது சொன்னவர் யார் அப்படின்னா டால்டன். 1808. மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி small individual particle is called the atom. Atom is a same element, identical mass and properties. Atom அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். சேம் எலிமெண்ட்டு சேம் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மாஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ ஹைட்ரஜன் ஒரு ஹீலியம் அப்படின்னா ஹைட்ரஜன் வேறு மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை பெற்றிருக்கும், ஹீலியம் வேறு மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும். ஆட்டம்ஸ் கம்பைன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ ஃபார்ம் ஏ காம்பவுண்ட். சிம்பிள் ஹோல் ரேஷியோனா இப்போ ஹைட்ரஜன் plus oxygen gives H2O or 2 பாருங்க முழுமையான நம்பராக இருக்கா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் ரேஷியோ. ஹோல் நம்பர் முழுமையான நம்பராக இருக்கும், முழு நம்பராக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் neither be created nor be destroyed the chemical reaction. ஆற்றலை அழிக்கவும் ஆக்கவும் முடியாது. இது வந்து ஆட்டம் மட்டும் இல்லை, எனர்ஜிக்கும் எதுனாகும் இது பொருந்தும். Atom or energy cannot be neither created nor be destroyed. It's a chemical reaction. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம். இந்த படம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் என்னது நியூக்ளியஸ். அதுக்குள்ளதான் என்ன இருக்கும், நியூட்ரான் புரோட்டான் இருக்கும். இது என்னது எலக்ட்ரான். நியூட்ரான் அப்படிங்கிறது ஜீரோ சார்ஜ், புரோட்டான்ங்கிறது ப்ளஸ் சார்ஜ், எலக்ட்ரான்ங்கிறது மைனஸ் சார்ஜ். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதான் நம்ம பார்த்தது. டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜே தாம்சன் 1897. டிஸ்கவர்டு த எலக்ட்ரான் வைல் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் கேத்தோட் ரே டியூப் டிஸ்சார்ஜ் டியூப் கண்டெய்னிங் கேஸ் இஸ் வெரி லோ ப்ரெஷர் அண்ட் ஹை வோல்டேஜ். இங்கே பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படத்தில் இரண்டு பக்கமும் எனது ஷீல்டால் அடைக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த
ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா ஃபீல்டில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது கேத்தோட் ரேஸ் மூவ் டு த ஆனோட் ரேஸ். அதுதான் வந்து என்னது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேத்தோட் ரேஸ் மூவ் டு த ஆனோடு. அப்போ மைனஸ் ஆனது நெகட்டிவ் ஆனது என்னது ப்ளஸ்ஸை நோக்கி போகும் பொழுது அதான் என்னது எலக்ட்ரான் வந்து என்னது மைனஸ் கொண்டிருக்கும். இப்போ பாருங்கள், கேத்தோட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். They deflected electrical magnetic towards the positive plate. இப்போ எனக்குள்ள பாசிட்டிவ் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இந்த கேத்தோட்ஸ் வந்து என்ன ஆகும், இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கேத்தோடு வந்து என்னது மைனஸ் சார்ஜ், இது ப்ளஸ் சார்ஜ். இதுதான் வந்து என்னது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுதா. அப்போ இது வந்து என்னது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேத்தோட் ரேஸ் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். தாம்சன் நேம்டு திஸ் பார்ட்டிகல் இஸ் என்னது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ஆட்டம்ஸ் இன் ஆல் எலிமெண்ட்ஸ். எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன இருக்கும், எலக்ட்ரான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்போ சப்பாட்டாமிக் பார்ட்டிகளில் எலக்ட்ரான் பார்த்தோம், அடுத்து புரோட்டான், அப்புறம் நியூட்ரான் பார்க்க போகிறோம். இப்போ புரோட்டானை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா இ கோல்ட்ஸ்டீன். டிஸ்கவர்டு பை 1886. என்ன பண்ணுறாரு, கோல்ட்ஸ்டீன் வந்து கண்டுபிடிக்கிறார். The Goldstein used perforated cathode discharge tube. Observed rays traveling opposite to cathode rays is called anode or canal rays. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா canal rays. Positively charged particles laterally named the protons by Rutherford. Charge of the +1, relative mass 1 unit, found inside the nucleus of the atom. ஆட்டம் இருக்கு, நடுவில் இருக்கக்கூடியதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த புரோட்டானானது இருக்கிறது அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவர் யார், இ கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் ஷாட்விக். டிஸ்கவர்ட் 1932. ஷாட்விக் bombarded beryllium with alpha particles and detected a new neutral penetrating radiation. Carries a no electric charge, 1 unit slightly lesser than proton, found inside the nucleus along with protons, completely 3-particle model of the atom. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார், சாட்விக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அந்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இப்போ பாருங்கள், 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் இ மைனஸ், சார்ஜ் வந்து -1. அதனால தான் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரானை பொறுத்தளவில்
1 0 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரிலேட்டிவ் மாஸ் 1/1836. லொக்கேஷன் வந்து இன்எஸ்எஸ். கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன் 1897. புரோட்டான் ப்ளஸ். அப்போ இதனுடைய சார்ஜ் வந்து +1. ரிலேட்டிவ் மாஸ் 1 இன்சைட் த நியூக்ளியஸ். கண்டுபிடிச்சவர் கோல்ட்ஸ்டீன் 1886. நியூட்ரான் சிம்பல் வந்து n, சார்ஜ் 0, ரிலேட்டிவ் மாஸ் 1 இன்சைட் த நியூக்ளியஸ். கண்டுபிடிச்சது சாட்விக் 1932. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் அட்டாமிக் மாடல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளம் புட்டிங் மாடல் இஸ் எ ப்ளம் புட்டிங் மாடல் 1904. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டம் மாடலை சொன்னவர் யார் அப்படின்னா தாம்சன். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்டு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ஆட்டம் இஸ் ஸ்பேர் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட். Electrons embedded in this air like blums in a pudding. Positive and negative charge balance the atom is a neutral. The model could not explain results of Rutherford alpha particles scattered in experiments. It is failed to account presence of small dense positive charge nucleus center of the atom. ஒரு ஆட்டம் ஆனது அங்கங்கே என்னது அந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஒரு ப்ளம் கேக்கில் இருக்க மாதிரி ஒரு வாட்டர் மெலனில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிச்சதில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த மாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அடுத்துதான் என்ன பண்ணுறாரு ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா Rutherford என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா 1911 the scientist from New Zealand the experiment find the protons in center of atom அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இப்போ a thin cold foil 0.04 cm was bombarded with fast moving alpha particles. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து வரும்போது ஒரு தின் ஷீட்டில் மூடும் பொழுது ஃபாயில் ஷீட்டில் மூடும்போது சில பார்ட்டிகள் வந்து என்ன ஆகுதுன்னா ஊடுருவி போகுது. சில பார்ட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி என்ன ஆகுது 180 டிகிரி திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. சில பார்ட்டிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விலக்கல் அடைந்து போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஆட்டம் வந்து சில பார்ட்டிகள் 180 டிகிரியில் வருது, சில ரேஸ் வந்து மூவ் ஆகி போகுது, சிலது வந்து என்னது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது. இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது தான் அப்போ centrally located நியூக்ளியஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டுபிடிச்சி சொல்கிறார். சென்டராக என்ன இருக்கும் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடித்து சொல்கிறார். இப்போ ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சென்டரில் நியூக்ளியஸ், அவுட் சைடு என்னது எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது. மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து என்னது இதெல்லாம் என்னது எம்டி ஃபேஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் மாஸ் ஆல் பாசிட்டிவ் சார்ஜ் கான்சன்ட்ரேட்டட் டைனி டென்ஸ் சென்டர் த நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸ்
revolve around the nucleus circular path of orbits. Orbits அப்படின்னா electrons revolve around the nucleus. அதுதான் என்னது ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The atom is mostly empty space. Atom is electrically neutral overall. Limitation. Could not explain why revolving atom don't lose energy and spiral into the nucleus. The atoms had been unstable, but it is not. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டே இருந்து கடைசியாக வந்து என்ன ஆயிரும், உள்ளே விழுந்துச்சுன்னா ஆட்டம் கொலாப்ஸ் ஆயிடும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. அப்போ இது வந்து என்னது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாடலாக இல்லை. ஆனால் ஆட்டம் வந்து இதுதான் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாடல் வந்து என்னது ஏற்றுக்கல. அது ஒரு லிமிட்டேஷனாக எடுத்துக்கிறாங்க. உள்ளே வந்து விழுந்துடும் அப்படிங்கிறது. கடைசி என்ன பண்ணாரு, போர் வராது. போர் அட்டாமிக் மாடல். Bohr atomic model, Niels Bohr 1930 refined the Rutherford using fixed levels. அப்போ electrons revolve certain fixed circular path is called orbits or cells. Energy levels. Cells are labeled K, L, M, N. Each cell have a fixed amount of energy. Each cell have a fixed amount of energy. Electrons do not radiate energy while in an orbit. Electrons can jump between the cells, absorbing and releasing energy. Electrons jumps between the cells. ஒன்று அப்சர்வ் பண்ணும் எனர்ஜியை, இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். இதை வந்து என்ன பண்ணுறாரு, போர் சொல்கிறாரு, போர் அட்டாமிக் மாடல் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாடலாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா identifying the atomic mass number. Atomic number, mass number. Atomic number சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Z. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா A to Z அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அட்டாமிக் நம்பர்னால Z தான். அப்போ நம்பர் ஆஃப் protons or electrons in atom is a atomic number. இப்போ ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஒரு ப்ரோட்டான் என்னது ஒன்று இருக்குது. அதுதான் வந்து என்னது அட்டாமிக் நம்பர். அடுத்து வந்து என்னது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னா என்னது A. Total number of protons and neutrons in the nucleus. Nucleusல total number of protons and neutrons in the nucleus is called a mass number. For example, oxygen 8 is atomic number, 16 is mass number. The number of neutron equal to A minus Z. Always mass number greater than atomic number. A minus Z upper 16 minus 8 equal to 8. Upper then number of electron, number of neutron equal to 8. Upper number of electron, proton in the atomic number is same. Standard notation. அப்போ எப்படி எழுதணும், நம்ம எப்படி எழுதியிருக்கோம். அப்போ இது வந்து கிடையாது. அப்போ எப்படி எழுதணும்னா ஆக்சிஜன் 16 8 மேலே மாஸ் நம்பர், கீழே அட்டாமிக் நம்பர். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை எழுத வேண்டும்.
electron distribution Bohr by the scheme. Bohr by the scheme, the maximum level electrons in the cell is 2n squared. Outermost cell cannot hold 8 electrons, more than 8 electrons. எக்ஸப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் மட்டும் 2 இருக்கும், மற்றெல்லாம் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் ஃபுல் அந்த எலக்ட்ரான் வந்து ஃபுல்லாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் inner cells fill first and new cell starts only after the previous one filled of the capacity. இப்போ ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்று இருக்குது, எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா உள்ளே இருந்து இன்னர் செல்ஸ் ஃபுல்லாகி தான் அடுத்தடுத்து வரும். இப்போ வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் வந்து 3, அப்போ வந்து எவ்வளோ இருக்கணும்? அப்போ 2 ஃபில் ஆயிடுச்சு, அடுத்தது என்னது 3, இது கடைசியாக வரும். இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் KLMN இதெல்லாம் செல்ஸு, செல் நம்பர் வந்து 1, அப்போ ஃபார்முலா என்ன 2n², அப்போ 2, 8, 18, 32. அப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா +2, 8, 18, 32 அப்படிங்கிற அளவில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல்லாகும். ஏற்கனவே பார்த்தது மாதிரி each cell have a energy electronic configuration. இப்போ electronic configuration hydrogen 1 1, carbon atomic number 6. என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி 2 4 2 4, அப்போ 4 அப்படிங்கிறது என்னது வேலன்சி ஆஃப் கார்பன். இப்போ சோடியம்னா என்ன எழுதலாம்? அட்டாமிக் நம்பர் 11, அப்போ 2, 8, 1, அப்போ அதோடைய 1 அப்படிங்கிறது என்னது வேலன்சி. அடுத்து குளோரின்னா 17, அப்போ 2, 8, 7, அப்போ இது வேலன்சி என்ன அப்படின்னா -1 வரும், இங்கே வேலன்சி +1. வேலன்சி என்னங்கிறத நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா வேலன்சின்னு என்னது அப்படின்னா electrons present in outermost cell of the atom, it is a valency. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார்பனை பார்க்குறோம். கார்பனுக்கு என்னது C6, அப்போ 2, 4, அப்போ இது வேலன்சி என்னது அப்படின்னா 4. இதுதான் என்னது கார்பனுடைய வேலன்சி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோடியத்துக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11, அப்போ 2, 8, 1, இதனுடைய வேலன்சி என்ன அப்படின்னா 1. இன்னும் பர்டிகுலர் சொன்னால் +1. That determine how the atom bonds with the other atom. Valency, the combining capacity of atom, number of electrons it can be, இதுதான் முக்கியம், gain, loss, share, attain the stable outer shell. இது ரொம்ப முக்கியம். Electrons gain, loss, share, attain stable configuration. 8 இருக்கணும், இல்லைன்னா 2 இருக்கணும். இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ சோடியம் வந்து பாருங்கள், கான்ஃபிகரேஷன் 2, 8, 1, அப்போ வேலன்சி 1, அப்போ வேலன்சி 1. கார்பன் 2, 4, வேலன்சி 4, 4. குளோரின் 2, 7, 7, அப்போ 8 இருக்கணும், 8 வேணுன்னா 1 தேவை வரும். அப்போ 1 வாங்காததுனால -1, இது 1 கொடுக்கறதுனால +1. ஐசோபார்ஸ். Isotopes, atoms, same element having same atomic number but different mass numbers. It is a isotope.
same atomic number but different mass number இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோடோப். ஓடிஎம், டியூட்டீரியம், டிரிட்டியம். இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா 1 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டியம்னா 1H1, டியூட்டீரியம் 2H1, டிரிட்டியம் 3H1. அதான் வந்து ஐசோடோப். ஐசோபார் அப்படின்னா atoms different elements have a same mass number but different atomic number. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் 20, மாஸ் நம்பர் 40, ஆர்கான் வந்து 80, மாஸ் நம்பர் 40. அப்போ கால்சியமும் ஆர்கானும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார். ஆட்டம் ஹேவ் ஏ சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இதான் வந்து ஐசோபார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் KLMN ஃபார்முலா என்னது 2n². அப்போ 1 இது 2 இது 3 இது 4 அப்படின்னா ஃபார்முலா படி 2 8 18 36. இதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ ஒரு ஆட்டமானது டியூப்லெட், இன்னொன்று ஆக்டேட், 2 இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம், அதுக்கு 2 இருக்கும். ஆக்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 8 இருந்துச்சுன்னா ஸ்டேபிள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நியான் என்ன இருக்குது 2,8, 10 அது 2,8. அப்போ இது ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா வேலன்ஸ் செல்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் என்னது வேலன்ஸ் செல். அப்போ எலக்ட்ரான் லாஸ், கெயின் ஆர் ஷேர்டு to form a bond between another element. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் செல். இப்போ வேலன்சி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ லித்தியம் ஹெலியம் 3. அப்போ 2, 1. அப்போ இது 2 இருந்தால் ஸ்டேபிள், 1 இருக்குது. அப்போ 1 வந்து லாஸ் பண்ணும்போது இழந்துச்சு அப்படின்னா +1 வேலன்சி. இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள் வேறு என்ன பார்க்கலாம்னா சோடியம் 11, 2, 8, 1. இப்போ 1 இருந்துச்சுன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இப்போ 1 இழக்குன்னா +1 வேலன்சி. இதே இது நெகட்டிவ்னா குளோரின் 2, 8, 7.
அப்போ அக்செப்ட் எலக்ட்ரான் அப்படிங்கும் போது இதோடைய வேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1. அதுதான் இதோடைய வேலன்ஸ். இப்போ பாசிட்டிவ் வேலன்சி 2 இருக்கு. அப்போ 2 டைப்ஸ் பாசிட்டிவ் வேலன்சி அடுத்து நெகட்டிவ் வேலன்ஸ். பாசிட்டிவ் வேலன்சி என்னது? during a chemical reaction when atom donates electron, இதுதான் பாசிட்டிவ் வேலன்சி. to acquire a stable configuration. அதே மாதிரி when in order to acquire a stable configuration accept electron. அப்போ donate electron அப்படின்னா பாசிட்டிவ் வேலன்சி, அக்செப்ட் எலக்ட்ரான் அப்படின்னா நெகட்டிவ் வேலன்சி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது பாசிட்டிவ் வேலன்சிங்கிறது சோடியம், நெகட்டிவ் வேலன்சிங்கிறது குளோரின். அப்போ Na+Cl 2NaCl அப்படின்னு என்ன ஆயிடுது, ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் வேலன்சிஸ். வேரியபிள் வேலன்ஸ், வேரியபிள் வேலன்சிஸ். இப்போ வேரியபிள் வேலன்ஸ்னா some elements exhibit more than one valency. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா chlorine P2 plus Fe3 plus போகும். அப்போ Fe2 plus அப்படின்னா ஃபெரஸ், ஃபெரிக். அதே மாதிரி காப்பர், இது ஒன்று சொல்லலாம். காப்பர் வந்து எக்ஸாம்பிள் வந்து காப்பர் Cu1 Cu2. ஒன்றுனா குப்ரஸ், டூனா குப்ரிக். இப்போ ஒன்று வந்து கம்மியாக இருக்கனால அசன் முடியும், இங்கே வந்து 2 கம்மியாக இருக்குன்னா அசன் முடியும். அப்போ லோவாக இருந்தால் OUS சபிக்ஸில் வரும், ஹையராக இருந்தால் ரிக் RIC அப்படின்னு வரும், ரிக். இப்போ வேரியபிள் வேலன்ஸில் வேரியபிள் வேலன்சி. அப்போ வேலன்சி ஆஃப் கேட்டையான். அடுத்து வேலன்சி ஆஃப் கேட்டையான்ஸ் என்னன்னா, கேட்டையான்ஸ்னால் என்னது, ப்ளஸ். அப்போ பொட்டாசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், சில்வர், மெர்க்குரி, NH4, அமோனியா ப்ளஸ். இது மோனோவேலண்ட்.
பைவேலண்ட். பைவேலண்ட்னா 2 Mg2+, கால்சியம் 2+, பேரியம் 2+, இஜிடன் 2+, எக்ஸெட்ரா. அதே மாதிரி ட்ரைவேலண்ட்னா Al3+, Fe3+, Brom3+. இது ட்ரைவேலண்ட். வேலன்சி ஆஃப் ஆனியன்ஸ். ஆனியன்ஸ்னா மைனஸ். இப்போ மைனஸ்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக கேட்டையான்ஸாக இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக அந்த என்னது ஆனியன்ஸாக இருக்கும் மேக்ஸிமம். அப்போ Cl மைனஸ், Br மைனஸ், I மைனஸ், OH மைனஸ், NO2 மைனஸ், HSO4 மைனஸ், CH3COO மைனஸ். இந்த மாதிரி இருக்கிறதா என்னது அப்படின்னா வேலன்சி ஆஃப் ஆனியான்ஸ். இது மோனோ. அதே மாதிரி பைவேலன்ஸ். பைவேலன்ஸ் அப்படின்றது பைவேலன்ட்னா O2 மைனஸ், சல்ஃபர் 2 மைனஸ், SO2 மைனஸ், CO3 மைனஸ், bromine 2 மைனஸ், Cr2O7 2 மைனஸ், MnO4 2 மைனஸ். பைவேலண்ட். அதே மாதிரி ட்ரைவேலண்ட். ட்ரைவேலண்ட்னா N3 மைனஸ், PO4 3 மைனஸ். இதான் வந்து ட்ரைவேலண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.